ஆவிக்குள்ளாகவே சார்ந்திருக்கப்பட்டோம். ஒரே சரீரத்திற்குள்ளாக தெளிவா எழுதியிருக்கு இதுல. ஆனா ஒரே சரீரம்னா அதுக்கு அர்த்தம் அவயங்கள் அநேகம் எழுதியிருக்கு. அவயங்கள் எது எது? அவயங்கள்லாம் எதை சொல்லுறாரு? அதாவது நாம் யூதராயினும் இதெல்லாம் அவயங்கள்னு சொல்றாரு. யூதரு, கிரேக்கரு, அடிமைகளா இருந்தாலும் எல்லாரும் ஒரே அவயங்கள், ஒரே சரீரத்திற்குள்ளாக அவயங்கள். யூதராயினும் கிரேக்கராயினும்னா யூதர், கிரேக்கரு, அடிமை யாரா இருந்தாலும் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அவயங்கள்லாம் என்னது நம்மளுக்கு? அவயங்கள்லாம் கண்ணு, ஒரு சரீரத்தின் அவயங்கள் கண்ணு, காது, மூக்கு, கை, காது, தான் அவயங்கள். அப்போ யூதராயினும் கிரேக்கரன் அடிமையாயும் சுவாதீனராயினும் ஆணாகனும் பெண்ண எல்லாரும் ஒரு சரீரத்துல அவயங்களா இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுதுன்னா அவயங்களுடைய வேலை என்ன? கண் பார்க்கக்கூடிய. அப்ப அதை மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா கண்ணா இருக்கணும். அது அவயங்கள் எந்தெந்த அவயங்களோ அந்த அவயங்கள் கண்ணு கண்ணா இருக்கணும், காது காதா இருக்கணும், காலா இருக்கணும். காலு கையாக ஆசைப்படக்கூடாதுங்கிற. காது நான் கையா இருக்கணும் ஆசைப்பட்டா அது முடியாது. ஒரே சரீரம் தான் இருந்தாலும் ஆணா இருந்தா ஆணாயிரு, பெண்ணா இருந்தா பெண்ணாயிரு, ஒரே சரீரத்துல அவயங்களாக இரு. ஆனா ஜாதி இல்லைன்னு இல்ல, அவயங்களா இரு, அதான் அர்த்தம். ஒரே சரீரம் தான் ஆனா அவயங்களா இரு. கையை நீ காலாக ஆசைப்படக்கூடாது, காலு கையாக ஆசைப்படக்கூடாது. நான் காது நான் கண்ணா இருக்கணும், நான் கண்ணா ஆசைப்படுறேன் அப்படின்னா முடியாது ராஜா. அது காது காதாக தான் இருக்கணும், கண்ணு கண்ணாதான் இருக்கணும், காலு காலாதான் இருக்கணும், அது கையாக தான் இருக்கணும், மூக்கு மூக்காதான் இருக்கணும்டா. மூக்கு மூக்காதான் இருக்கணும். அதுக்காக நான் யூதரு, நான் கிரேக்கர் ஆயிருவேன் முடியாது ராஜா. நான் ஆண் பெண் ஆயிருவேன் அதுவும் முடியாது ராஜா அப்படின்னு பைபிள் சொல்லுது, தெளிவா சொல்லுது. கிரேக்கராக அடிமையாயிரு, சுவாதீனமா இருங்க, ஆண் ஆணாக இருங்க, பெண் பெண்ணாக இருங்க. ஆனா எல்லாரும் தேவனை தரிசிக்கலாம், ரட்சிக்கப்படலாம். அதான் அதுக்குள்ள அர்த்தம். அதுக்காக நாங்கெல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, உன் வீட்டுல உங்க அம்மா அப்பா உன் தங்கச்சி உங்க மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ உங்க அம்மாவை பார்த்த மாதிரி உங்க மனைவி பாப்பியா? மனைவியை பார்த்த மாதிரி உங்க அம்மாவை பாப்பியா? சொல்லுடா, சொல்லு. அப்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே சரீரமா இருந்தாலும் பார்வை வேறையா இருக்கு. சரி, நாங்கெல்லாம் ஒரே கிறிஸ்தவர்கள்லாம் ஒரே சரீரம், உன்னுடைய ஆலயத்துக்கு வருகிற ஆலயத்துல பாத்ரூம் வச்சிருக்கிற, ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி. இல்ல நாங்க கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே பாத்ரூம்ல அனுப்பிடுறியா? வித்தியாசம் இருக்குல்ல. அதான் ஒரே சரீரம், அவயங்கள் வேற. தெளிவா எழுதிருக்கு. அது போல படிச்சு எது நல்லதோ அதை போதி. இதெல்லாம் தேவையில்லாத தப்பான வார்த்தைகளை போதிச்சு இதுல ஜாதி இல்ல அப்படின்னு மக்களை ஏமாத்தாது தான் என்னுடைய அறிவுரை.